மகளின் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக ரெண்டு உண்மை வந்து கதையில் தெரிய வருது. என்ன உண்மை அப்படின்னா, ஒரு உண்மை பார்த்தீங்க அப்படின்னா பரஞ்சோதிக்கு தன்னோட பையன் வந்து இறக்கலை, உயிரோடு தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக தான் பையன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த முத்துவேல் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பையன் கிடையாது, அது வந்து சிவகாமி நாச்சியாரோட பையன் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்துருச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா துளசிக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. துளசியோட பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன தம்பி துளசி கிட்ட போயிட்டு, நான் விரும்புகிற பொண்ணுன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணுக்கும் இன்னைக்கு தான் பர்த்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அவங்கள பேர் என்னன்னு கேட்கும்போது நான் அம்முன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரை கேட்டோன்னா துளசிக்கு வந்து ஏதோ அந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே ஃபோட்டோ காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சின்ன தம்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்முன்னு சொல்கிற அந்த பொண்ணோட சின்ன வயசு ஃபோட்டோவை எடுத்து துளசி கிட்ட காட்டுறாங்க. துளசி அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது துளசி தான். நம்மளை தான் சின்ன தம்பி அம்மு அம்முன்னு சொல்லிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஸோ இதுக்கப்புறம் துளசியோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது? துளசி வந்து சின்ன தம்பிக்கிட்ட நான் தான் அந்த அம்மு அப்படிங்கிற உண்மையை சொல்லுவாங்களா, இல்லை மறைச்சிருவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.